சண்டிகேஸ்வரர் பிறந்த கதை. மணியார் ஆற்றங்கரையில் விஷார சர்மன் என்ற இளம் சிறுவன் வாழ்ந்து வந்தான். சிறு வயதிலிருந்தே அவன் மனம் முழுவதும் சிவபெருமானின் பக்தியால் நிரம்பியிருந்தது. அவன் தினமும் ஆற்றங்கரையில் மணலை கொண்டு சிறிய சிவலிங்கங்களை உருவாக்கி பக்தியுடன் பூஜை செய்து வந்தான். பசுக்களிடமிருந்து கிடைக்கும் பாலை அவன் சிவபெருமானுக்கே அபிஷேகம் செய்து வந்தான். ஆனால் இதை பார்த்த கிராம மக்கள் பாலை வீணடிக்கிறான் என்று அவன் தந்தையிடம் கூறினார். ஒரு நாள் கோபத்தில் வந்த அவனது தந்தை விசார சர்மன் பூஜை செய்து கொண்டிருந்த மணல் லிங்கத்தை காலால் எட்டி உதைத்தார். அடுத்த நொடியே சிவபெருமான் மீது கொண்ட பக்தியில் ஆவேசமடைந்த விசார சர்மன் தன் கையில் இருந்த கம்பால் தடுத்தான். ஆனால் அந்த கம்போ தெய்வீக கோடாரியாக மாறி அவனது தந்தையின் காலில் பட்டது. அசைக்க முடியாத அந்த பக்தியைக் கண்டு சிவபெருமானும் பார்வதி தேவியும் உடனே அங்கு தோன்றினார்கள். விஷார சர்மா, உன் பக்தி என்னை மகிழ வைத்தது. உன் மனம் முழுவதும் இறை அன்பு மட்டுமே நிறைந்துள்ளது. அப்போது சிவபெருமான் அவனை தன் மகனாகவும் ஏற்றுக்கொண்டார். இனிமேல் உனக்கு நான் தந்தை. எல்லா சிவன் கோவில்களிலும் உனக்கு உயர்ந்த பதவி அளிக்கிறேன். நீ சண்டிகேஸ்வரராகி என் ஆலய சொத்துக்களை காக்கும் காவலனாக இருப்பாய் என்று கூறினார். என் இறைவா, உன் திரும்பாத சேவை எனக்கு வாழ்வு என்று சண்டிகேஸ்வரரும் கூறினார். அதனால்தான் இன்றும் சிவன் கோவில்களில் சண்டிகேஸ்வரர் ஆழ்ந்த தியான நிலையில் காட்சியளிக்கிறார். கோவிலை விட்டு வெளியேறும் பக்தர்கள் நாங்கள் எதையும் எடுத்து செல்லவில்லை என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் கைத்தட்டியோ விரல் சொடுக்கியோ வணங்கிச் செல்கிறார்கள். இதுதான் சண்டிகேஸ்வரர் பிறந்த கதை.